அது கோடை விடுமுறை காலம். ஒரு சிறுவன் தன் தாத்தாவை காண அவருடைய வீட்டுக்கு வந்தான். தாத்தாவோடு நேரம் செலவிடுவது அந்த சிறுவனுக்கு மிகவும் பிடிக்கும். இருவரும் சேர்ந்து விளையாடுவார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள். ஒரு நாள் அந்த சிறுவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் பெரியவனா, ஆனா ஒரு வெற்றியாளனா ஆகணும். வெற்றி பெறுவது எப்படி? தாத்தா மெதுவாக சிரித்தார். தலையாட்டி சொன்னார், நிச்சயம், நான் உனக்கு காட்டுகிறேன். அவர் அந்த சிறுவனை அருகிலிருந்த ஒரு செடி நர்சரிக்கு கூட்டிச் சென்றார். அங்கிருந்து 2 சிறிய செடிகளை வாங்கினார்கள். வீட்டுக்கு வந்ததும் ஒரு செடியை வீட்டுக்குள் ஒரு குடுவையில் நட்டார். இன்னொரு செடியை வீட்டின் வெளியே திறந்த தோட்டத்தில் நட்டார். பிறகு தாத்தா அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், இந்த 2 செடிகளில் எது எதிர்காலத்தில் நல்லா வளரும் என்று நீ நினைக்கிற? சிறுவன் கொஞ்சம் யோசித்தான். பின் சொன்னான், வீட்டுக்குள் இருக்கும் செடிதான் தாத்தா, அது பாதுகாப்பாக இருக்கும். தாத்தா சிரித்தார், ஆனால் எதுவும் சொல்லவில்லை. மெதுவாக சொன்னார், பார்ப்போம், எதிர்காலம் என்ன காட்டுகிறது என்று. 4 ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் மீண்டும் தன் தாத்தாவை காண வந்தான். தாத்தாவை பார்த்ததும் அவன் சொன்னான், தாத்தா, அந்த நாள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லவே இல்லை. இந்த முறை கண்டிப்பா சொல்லணும். தாத்தா சிரித்தார். சொல்றதுக்கு முன்னாடி நாம் வாங்கிய செடிகளை பார்க்கலாம். முதலில் வீட்டுக்குள் இருந்த செடியை காட்டினார். அது இப்போது ஒரு சிறிய மரமாக வளர்ந்திருந்தது. பிறகு இருவரும் தோட்டத்துக்கு சென்றார்கள். அங்கே அந்த சிறுவன் பார்த்த காட்சி அவனை ஆச்சரியப்பட வைத்தது. வெளியில் நட்டிருந்த செடி இப்போது ஒரு மிகப்பெரிய மரமாக வளர்ந்திருந்தது. அதன் கிளைகள் பறந்து நிழல் கொடுத்து பலருக்கும் உதவியாக இருந்தது. தாத்தா கேட்டார், இப்ப சொல்லு, எந்த செடி அதிகமா வளர்ந்திருக்கிறது? எது வெற்றி பெற்றது? சிறுவன் உடனே சொன்னான், வெளியில் இருந்த செடிதான் தாத்தா. அவன் குழப்பத்தோடு கேட்டான், ஆனா தாத்தா, அந்த செடி நிறைய சவால்களை எதிர்கொண்டது. ஆனா அந்த சவால்கள் தான் அதை வலிமையானதாக மாற்றின. அது சந்தித்த பிரச்சனைகள் அதன் வேர்களை ஆழமாகவும் உறுதியாகவும் மாற்றின. இன்றைக்கு ஒரு சிறிய புயலும் அதை சாய்க்க முடியாது. வீட்டுக்குள் இருந்த செடி பாதுகாப்பாக இருந்தது. ஆனா அது போராடவே இல்லை. அதனால்தான் அவ்வளவாக வளரவில்லை. பிறகு தாத்தா அந்த சிறுவனை நேராக பார்த்து சொன்னார், வாழ்க்கையில் நீ எப்போதும் சுகமாக இருக்கும் வழியையே தேர்ந்தெடுத்தால் நீ வளரவே மாட்டாய். சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் இந்த உலகில் எந்த இலக்கும் உனக்கு தொலைவாக இருக்காது. பிரச்சனைகளை தடைகள் என்று நினைக்காதே, அவை வெற்றிக்கு செல்லும் படிக்கட்டுகள். சிறுவன் ஆழமாக மூச்சு இழுத்தான். மீண்டும் அந்த பெரிய மரத்தை பார்த்தான். அப்போதுதான் தாத்தாவின் அறிவுரை அவனுக்கு புரிந்தது. வாழ்க்கையில் நம்மை எதிரிகள் என்று நினைக்கிற தடைகள்தான் உண்மையில் நம்மை வலிமையானவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற்றுகின்றன. வாழ்க்கை ஒரு பயணம், திருப்பங்களும் சவால்களும் நிறைந்த பயணம். வழியில் வரும் தடைகள் நம்மை நிறுத்தும் மாதிரி தோன்றலாம். ஆனா அவை நம்மை உயர்த்தும் வாய்ப்புகள். ஒவ்வொரு சவாலும் நம்மை கற்றுக்கொள்ள, வளர, மேலும் வலிமையடைய உதவும். அதனால் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே, அவற்றை ஏற்றுக்கொள், எதிர்த்து நில். நீ உயர்வதை நிச்சயம் காண்பாய். எப்போதும் உயர்ந்து கொண்டே இரு.